ஆஸ்ட்ரோகிளிட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் தீபா லாலன். இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா, மகர ராசி ஜென்ஸ் இவங்களோட இன்ட்ரெஸ்டிங்கான கேரக்டர்ஸ் என்ன, இவங்க லைஃப் எப்படி இருக்கும். எங்க வீட்ல ஒரு மகர ராசி குழந்தை இருக்கு அப்படின்னு சொல்றீங்க அப்படின்னா, அந்த குழந்தைய நம்ம எப்படி டீல் பண்ணணும், இந்த மாதிரி பல விஷயங்கள் இந்த பதிவுல பார்க்கலாங்க. பொதுவாவே மகரம் கால புருஷனுக்கு 10வது ராசி. இது பாருங்க, சனியினோட ராசி, பூமி தத்துவ ராசி. ஒரு முடிவு எடுக்கிறாங்க அப்படின்னா அந்த முடிவை ப்ராபகேட் பண்றாங்க, செயல்படுத்துறாங்க அப்படின்னும் போது கொஞ்சம் நிதானமா டிலேடா தான் பண்ணுவாங்க. ரொம்ப குவிக்கா, ரொம்ப சடனா அப்படின்றது இவங்க செய்ய மாட்டாங்க. அதீத வேகம் அப்படின்றது இவங்க கிட்ட இருக்காது. ஆனா விவேகம் இருக்கும். ஒர்க்கஹாலிக் அப்படின்னு சொல்லலாம். சோ வேலை ஏதாவது ஒண்ணு கொடுத்துட்டோம்னா ராத்திரி பகலா வேலை செஞ்சு அந்த வேலையை பர்ஃபெக்டா முடிப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். சோசியல் லைஃப விரும்பக்கூடியவங்க அப்படின்னு சொல்லலாம். பொதுவா பாருங்க, இந்த மகர ராசி இவங்க பாருங்க, ஆல்மோஸ்ட் எல்லா ப்ளூ காலர் ஜாப்ஸும் பாத்தீங்கன்னா மகரத்துல கவர் ஆயிடும். நல்ல அடித்தட்டுல உழைக்கக்கூடிய மக்களும் பெரும்பாலும் மகரமா இருப்பாங்க. அதே மாதிரி பாருங்க, பெரிய பெரிய இண்டஸ்ட்ரி வச்சுட்டு இருக்கவங்க, ஃபேக்டரி வச்சுட்டு இருக்கவங்களும் மகரமா இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். பெரும்பாலும் அந்த அளவுக்கு பொதுவாவே மகரத்துக்கு சனியினோட ஆதிக்கம் அப்படின்றத உழைப்பு ரொம்ப பிடிக்கும். உழைக்கணும் 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 ரொம்ப பிடிக்கும். 4 பேருக்கு ஹெல்ப் பண்றது ரொம்ப பிடிக்கும். எல்லாரும் மனுஷங்க தான்ப்பா, என்ன போயிட்டு அந்தஸ்து, கௌரவம், ஜாதி, மதம் எல்லாம் பார்த்து பழகுறது அப்படின்னு நினைக்கக்கூடிய பர்சனாலிட்டிஸ் மகரம் சொல்லலாம். மகரத்தினோட கேரக்டர் பாருங்க, நம்ம சொல்லிட்டே இருக்கலாம். இப்ப ஒரு மகர ராசி பையன், இப்ப நம்ம ஜென்ஸை பத்தி தானே பேசுறோம். மகர ராசி பையன் இவன் பெரிய கோட்டீஸ்வர வீட்டுல பிறந்தாலும் ஒரு சாப்பாட்டுக்கே வழி இல்லாத ஒரு ஏழ்மையான வீட்டு பையனை பாத்தீங்கன்னா இவன் பெஸ்ட் ஃப்ரெண்டா வச்சிருப்பான். ஓகேங்களா? எப்படின்னா அவங்க வீட்டுக்கு போவான். இவங்க வீட்டுல 100 பேர் இருப்பாங்க வேலை செய்யறதுக்கு. ஆனா அவங்க வீட்டுக்கு போயிட்டு, அம்மா என்னம்மா மீன் குழம்பாம வச்சிருக்க, எனக்கும் குடுமா அப்படின்னு அவங்க அம்மாவா உரிமை எடுத்து. அதுதான் இவங்களுக்கு என்ன மைண்ட் செட்னா, எல்லாரும் மனுஷங்க தான், என்ன போய் காசு பணத்தை வச்சு மனுஷங்களை தரம் பிரிச்சு எதுக்கு பாப்பானு, மனுஷங்களை எதுக்கு தரம் பிரிச்சு பாக்குறது, வசதியை பொறுத்துதான் மரியாதை கொடுக்கணும், அவங்க மனுஷங்களே இல்லை அப்படின்ற ஹியூமானிட்டேரியன் பேசிஸ் பாத்தீங்கன்னா மேலோங்கும் மகரத்துக்கிட்ட அப்படின்னு சொல்லலாம். நல்ல ஆன்மாக்கள், நல்ல மனிதர்கள், மனுஷன் பாவ அப்படின்னு சொல்லலாம் மகரத்தை. ஓகேங்களா? சரி, இப்ப இவங்க ஒரு ஸ்கூல் படிக்கிற பிள்ளை அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 8th படிக்குது மகர ராசி பையன், ஸ்கூல் படிக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். எல்லாரு கூடயும் ஃப்ரெண்ட்ஸா இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க, அவன் கார்ல வரான், இவன் ஆடி கார்ல கூட போவான், அவன் சைக்கிள்ல வருவான், இல்ல அவங்க அம்மா நடத்தி கூட்டிட்டு வருவாங்க. அவங்க கிட்ட எல்லாம் பார்க்க மாட்டான். அவன் எல்லாம் அந்த கிளாஸே அவன் கிட்ட பழகல அப்படின்னா கூட இவன் போய் சாக்லேட் கொடுத்து ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு கேக்குறாங்க பாத்தீங்களா. அந்த மாதிரி கேரக்டர் எல்லாம் மகரத்துக்கு உண்டு. சரி, இப்படி ஸ்கூல் போகுது. ஃப்ரெண்ட் பாருங்க ஆத்மார்த்தமா இருப்பான். நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வச்சிருப்பாங்க, நிறைய ஃப்ரெண்ட்ஸ், ஒரு பிக் நெட்வொர்க் இருக்கும். கொஞ்சம் கொஞ்சம் அழகா பேசுவாங்க. சின்ன சின்ன பொய்லாம் ரொம்ப அழகா மத்தவங்க அட்ராக்ட் ஆகுற மாதிரி பேசுவாங்க. அழகா பொய் நல்ல அழகா, எல்லாம் அந்த பொய் மத்தவங்களுக்கு எடுக்கிறதுக்கு இல்லைங்க, அதுவும் ஞாபகம் வச்சுக்கோங்க. சின்ன சின்ன பொய்ய ரொம்ப அழகா ஒரு விஷயம் நடக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. சின்ன சின்ன டாக்டிக்ஸ் யூஸ் பண்ணுவாங்க தன்னோட ஃப்ரெண்ட்ஸை அவங்க கூடவே வச்சுக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லலாம். இது ஃப்ரெண்ட்ஷிப்ல மட்டும் இல்ல, பின்னாடி வேலை செய்யும் போதும் இதெல்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்லலாம். சரி, நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வச்சுப்பாங்க. ஜாதி, மதம், அந்தஸ்து இது எல்லாத்துக்கும் அப்பாற்பட்ட ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்றது இருக்கும். ஒரு பெரிய நெட்வொர்க்கே இருக்கும். எல்லா ஃபீல்ட்லயும் இருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னா. சரி, அடுத்து இவங்க ஒரு காலேஜ் படிக்கிறாங்க. லவ் வரும். எப்படி லவ் வரும் அப்படின்னா, ஸ்டேட்டஸ் பார்க்காது, உண்மையான ஒரு பாசம் தான் பார்க்கும். அதாவது இப்ப நம்ம ஒரு அந்த காதல் படமா என்னன்னு தெரியல, ஒரு பெரிய வசதியான வீட்டு பொண்ணு ஒரு மெக்கானிக்க லவ் பண்ணும் பாத்தீங்களா, அந்த மாதிரிதான் அது ஒரு உண்மை கதை அப்படின்றது சொல்லியிருந்தாங்க. அந்த மாதிரிதான் பாத்தீங்கன்னா மகர ராசி பையனும், ஒரு பெரிய கோட்டீஸ்வர வீட்டு பையன் சாப்பாட்டுக்கே வழி இல்லாத பொண்ணு, இல்ல ஏழ்மையான பொண்ணு, ஒரு குடிசையில இருக்க பொண்ணு கூட லவ் பண்ணுவோம். ரீசன் என்ன அப்படின்னா, அந்த பொண்ணு எப்படி பிடிக்கும், ஒரு பொண்ணை பார்த்தா இவங்களுக்கு எப்படி பிடிக்கும் அப்படின்னா, அந்த பொண்ணு யாரோ அந்த பொண்ணு நடந்து போயிட்டு இருக்கோம், அந்த பொண்ணுகிட்டயே 5 ரூபாய் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், யாரோ பிக்ஷை கேக்குறாங்க, யாச்சிக்கை கேட்கணும், அந்த 5 ரூபாய் கொடுத்துடுறது. இல்ல அந்த பொண்ணுகிட்டயே 10 ரூபாய் தான் இருக்கு, டெய்லி பஸ் சார்ஜ் மட்டும் தான் அந்த பொண்ணு எடுத்துட்டு வரும், யாச்சகம் கேக்குறாங்க, அந்த காசை கொடுத்துட்டு நடந்து போறது. இந்த மாதிரி மத்தவங்களுக்கு ஈகை, சேரிட்டி கொடுக்குற பொண்ணு, மத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ற பொண்ணு, சாப்பாடு கொடுத்து ஹெல்ப் பண்ற பொண்ணு. எங்க வீட்டுல என்கிட்ட 4 ட்ரெஸ் தான்ப்பா இருக்கு, உங்ககிட்ட ட்ரெஸ்ஸே இல்லை, என்னோட ஒரு ட்ரெஸ் வச்சுக்கோ அப்படின்னு ஃப்ரெண்டு கொடுத்துச்சுன்னா, இந்த மாதிரி நல்ல குணங்களை பார்த்து மகரம் அட்ராக்ட் ஆயிடும். ஓகேங்களா? அட்ராக்ட் ஆன பின்னாடி லவ் பண்ணுவாங்க. அந்த பொண்ணு எப்படி இந்த பையன் கிட்ட அட்ராக்ட் ஆகும் அப்படின்னா, இந்த பையனுக்கு இயற்கையாவே நிறைய நல்ல குணங்கள் இருக்கும். நான் முன்ன சொன்ன மாதிரி மனுஷங்களா தான் பார்க்கணும். காசு பொறுத்து, வசதி பொறுத்துல மனுஷங்கள்ல பிரிவினைன்றது கூடாது. 4 பேருக்கு ஹெல்ப் பண்றது, 4 பேருக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்கறது, யாராவது கஷ்டப்பட்டா அவங்களுக்காக இவங்க ஹெல்ப் பண்றது, கஷ்டப்பட்டாங்கன்னா அவங்களோட கஷ்டத்தை இவங்க அனுபவிப்பாங்க.
அவங்க கஷ்டத்தை ஃபீல் பண்ணுவாங்க. இந்த மாதிரி கேரக்டர்ஸ் எல்லாம் யாருக்கு பிடிக்காது, பிடிக்கும் இல்லையா? சோ அந்த பொண்ணும் லவ் பண்ணுதுன்னு வச்சுக்கோங்களேன். லவ் பண்ணிட்ட பின்னாடி இவங்க பண்ணும்போதே ஸ்டேட்டஸ் பார்க்க மாட்டாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு முன்ன நின்னு ஏதாவது பிரச்சனை அப்படின்னா முன்ன நின்று அந்த பிரச்சனையை தீர்த்து வைக்க மாட்டாங்க. வீடு அவங்க செஞ்சா செஞ்சுட்டு போறாங்க. இப்ப என்ன பண்ணிட்டாங்க, அவங்களே பெரிய ஆளா இருக்கட்டும், பா நம்ம போலாம் அப்படின்னு அட்ஜஸ்ட் பண்ணி போகக்கூடிய பர்சனாலிட்டிஸ் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? மகரம் இப்ப லவ் பண்ணும்போது அந்த பொண்ணு நல்லா பாத்துக்குவாங்க, நல்லா பாத்துக்குவாங்க. என்னோட கடமை, இந்த பொண்ணுக்கு நான் அது வாங்கி கொடுக்கணும், இது வாங்கி கொடுக்கணும், அந்த பொண்ணுக்கு நல்ல சாப்பாடு வாங்கி கொடுக்கறது, நல்ல ட்ரெஸ் வாங்கி கொடுக்கறது, இப்படி எல்லா விஷயமும் செய்வாங்க அப்படின்னு சொல்லலாம். சரி, லவ் பண்ணும்போது இவங்க சிம்மத்தை லவ் பண்றாங்க, விருச்சிகத்தை லவ் பண்றாங்க அப்படின்னா பெரும்பாலும் ஒத்து வர்றது இல்லைங்க. ஏன்னா இவங்களோட மைண்ட் செட்டுக்கும் அவங்களோட மைண்ட் செட்டுக்கும் சுத்தமா ஒத்து வராது. இவங்க இண்டிவிஜுவலா பார்க்கும்போது நல்ல பர்சனாலிட்டிஸ், அவங்க எல்லாம் இண்டிவிஜுவலா பார்க்கும்போது நல்ல பர்சனாலிட்டிஸ். ஆனா ஒண்ணு சேர்க்கும் போது பெருசா மேட்ச் ஆகல, கிளாஷ் தான் வருது அப்படின்னு அர்த்தம். இந்த மாதிரி சிம்மத்தையோ விருச்சிகத்தையோ லவ் பண்ணா அது ஃபெயிலியர்ஸ் நோக்கி போகுது. இல்லைன்னா கல்யாணம் பண்ணிக்கிறாங்களா, கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. கல்யாணம் பண்ணிக்கின பின்னாடி மகரம் ரெண்டு விதமா இருப்பாங்க. எப்படி அப்படின்னா, ஒண்ணு நீயே, பெரும்பாலும் இந்த மாதிரிதான் இருப்பாங்க. அதாவது, அம்மா உன்னை நான் கல்யாணம் பண்ணிக்கிறேம்மா, நீ பார்த்து என்ன சொல்றியோ நான் செய்யறேம்மா, எல்லா பொறுப்பும் நீ வச்சுக்கோ, எல்லா பொறுப்பும் நீ வச்சுக்கோ, நீ சொல்லு நான் செய்யறேன், நீ சொல்லு, உனக்கு வேலைக்கார மாதிரி நான் இருந்து எல்லா வேலையும் செய்யறேன். அப்படிப்பட்ட பர்சனாலிட்டிஸ். இன்னொரு ஆஸ்பெக்ட்ல வந்து பாத்தீங்கன்னா, எனக்கு பெருசா யோசிக்க முடியாது, நான் எல்லாம் செஞ்சு உங்ககிட்ட கொடுத்துறேன், நீயே வந்து எல்லாத்தையும் பாத்துக்கோ, அந்த மாதிரி பர்சனாலிட்டிஸ். ஆக மொத்தம் எப்படி அப்படின்னா, நீ எல்லாத்தையும் பாத்துக்கோ, உனக்கு வேலைக்கார மாதிரி கூட நான் இருக்கேன், ஆனா என்ன, நான் வந்து உன்னை ஓவர் ரைட் பண்ண மாட்டேன், உன்னை டாமினேட் பண்ண மாட்டேன், உன்னை அடக்கி ஆள மாட்டேன், உன் தலைமையில ஏறி நான் உட்கார மாட்டேன், நீ என் தலைமையில ஏறி உட்காந்துக்கிறியா உட்காந்துக்கும், ஒரு லிமிட் வரைக்கும் உட்காரு, தயவு செஞ்சு ரொம்ப என் தலைமையில ஏறி மிளகா அரைக்காத, அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு அட்ஜஸ்ட் பண்ணிக்க கூடிய பர்சனாலிட்டிஸ் வந்து பாத்தீங்கன்னா மகரம் அப்படின்னு சொல்லலாம். சுய ஜாதகத்துல சனி இருக்கிற பாவத்தை பொறுத்துக்கணும். சனி வந்து இப்ப 2ஆம் பாவத்துல இருந்துருச்சு, தன குடும்ப வாக்குஸ்தானத்துல இருந்துச்சு அப்படின்னா ரொம்ப தலைமையில மிளகா அரைக்கிறது உங்களுக்கு பிடிக்காது, சண்டை வரும், பிரச்சனை வரும். இல்ல சனி வந்து இல்லைங்க, அவர் வந்து பாருங்க 2ஆம் பாவத்துல இல்ல, அவர் கலத்திர ஸ்தானத்துல இல்ல அப்படின்னா பெருசா காம்ப்ளிகேஷன்ஸ் வருது இல்ல. இன் ஜெனரல் மகரத்தினோட கேரக்டர் இதுதான். நீ என்ன எவ்வளவு வேணா ஓவர் ரைட் பண்ணு, எவ்வளவு வேணா பண்ணு, நீ என் மேல பாசமா இரு போதும், பெருசா நான் உங்ககிட்ட எதிர்பார்க்கறதுல, நீ எனக்கு நல்ல ஒய்ஃபா இரு போதும். இதுதான் வந்து மகரத்தினோட கேரக்டர் அப்படின்னு சொல்லலாம். ஒரு ஒரு சிலர் வந்து பாருங்க, ஏதாவது ஒரு விஷயம் ஆகணும் அப்படின்னா கொஞ்சம் டாக்டிக்ஸ் யூஸ் பண்ணி சின்ன சின்ன பொய்ய சொல்லி ரொம்ப வந்து கஷ்டப்படுற மாதிரி சில இது கிரியேட் பண்ணி அவங்க காரியத்தை சாதிச்சுப்பாங்க. ஆனா இது மகரத்துல 100% தான் இந்த மாதிரி பர்சனாலிட்டிஸ். 90% நீ பார்த்து எது சொல்றியோ சொல்லுமா, நான் செய்யறேன், நான் பெருசா கௌரவம் அந்தஸ்து மரியாதை, என்னோட காசுதான், என்னோட வசதி தான், என்னோட ஒரு இன்ஃபுளுயன்ஸ் தான், நீ யூஸ் பண்றிய பண்ணிக்கோ, நீ என் மேல ஏறுறியா, நான் உனக்கு ஏனியா இருந்து நீ மேல ஏறுறதுக்கு ஹெல்ப் பண்றேன். நீ வந்து பாரு, ஒரு கோடாலியா இருக்க, என்ன வந்து நீ தீட்டிக்கிறியா, என்னோட ஒரு, நான் மரமா இருக்கேன், ஆலமரமா இருக்கேன், நீ கோடாலியா இருக்க, என்ன உன்னோட கோடாலியை நீ ஷார்பன் பண்ணிக்கோ அப்படின்ற பர்சனாலிட்டிஸ் தான் மகரம் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, இவங்களுக்கு ஹெல்த் இஷ்யூஸ் ஏதாவது வருமா அப்படின்னு கேட்டா, பொதுவா மகரத்துக்கு இன்னொன்னு இருக்குங்க, நம்மளோட அவங்களோட குழந்தைகளை பத்தி யாராவது ஏதாவது சொல்லிட்டாங்கன்னா பெருசா சண்டைக்கு போயிடுறாங்க பாத்தீங்கன்னா, அது மகரம். மகரம் பெரும்பாலும் தன் ஃபேமிலியை பத்தி, முக்கியமா ஒய்ஃபை பத்தியோ தன்னோட குழந்தைகளை பத்தியோ யாரோ வந்து குறை சொல்லக்கூடாது. குழந்தைங்க மேல ரொம்ப ப்ரொடெக்டிவா இருப்பாங்க, ரொம்ப பாசமா இருப்பாங்க, குறை சொன்னா பிடிக்காது. அம்மா சொன்னாலும் சரி, அப்பா சொன்னாலும் சரி, பெருசா வந்து ஒரு மனசு கஷ்டப்படுவாங்க அப்படின்னு சொல்ல, ரொம்ப அட்டாச்சா இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். ஹெல்த் இஷ்யூஸ் ஏதாவது இருக்கா அப்படின்னா பொதுவாவே சுயஜாதகத்தை பொறுத்து, ஆனா பெரும்பாலும் மகரம் உட்கார்ந்து வேலை செய்யறாங்க அப்படின் போது எலும்பு சார்ந்த பிரச்சனைகள் வருது. அவங்க அலைஞ்சி அலைஞ்சி திரிஞ்சு வேலை செய்யணும், உழைச்சிட்டே இருக்கணும், அது அவங்களுக்கு பிளஸ் தான். அதே மாதிரி நேர் வழியில போறாங்க அப்படின் போது வாழ்க்கை மேல 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 போயிட்டே இருக்கு, அவங்களுக்கு குறுக்கு வழி ஒத்து வர்றது இல்ல. குறுக்கு வழி பெருசா தெரியவும் தெரியாது, பெருசா மத்தவங்களை ஏமாத்த தெரியாது, மத்தவங்களுக்கு துரோகம் பண்ண தெரியாது, மத்தவங்களை வஞ்சிக்க தெரியாது, இது எதுவுமே தெரியாது. அப்படி யாரும் ஒருத்தவங்க ஒண்ணு ரெண்டு அந்த மாதிரி போனாங்க அப்படின்னா அவங்க சாலிடா வந்து பாத்தீங்கன்னா நெகட்டிவ் நோக்கி போயிடுவாங்க, அவங்களுக்கு லைஃப் நல்லா இருக்காது அப்படின்றதும் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஏன்னா சனியினோட ஆதிக்கம் பெற்ற ராசி அப்படின்றதுல இயற்கையாவே அதுக்கு இன்பில்ட்டாவே அந்த மாதிரி ஒரு குணாதிசயம் உண்டு. அதே மாதிரி ஒரு வரம், அதை சாபனும் சொல்லிக்கலாம், வரணும் சொல்லிக்கலாம், அப்படி ஒண்ணு உண்டு. சரிங்களா? சரி, இவங்களுக்கு ஃபேவரபிளான திசை என்ன அப்படின்னா தெற்கு. தெற்கு வந்து பாருங்க இவங்களுக்கு ரொம்ப ஃபேவரபிளா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். சரி, இவங்க வந்து பாருங்க லைஃப்ல இன்னொரு விஷயம், நிறைய மகரத்துக்கு நான் பார்த்திருக்கேன், வாழ்க்கையில ஒரு முறையான ஒரு தொழில் அப்படின்னு நம்ம செஞ்சு பார்க்கணும், ஒரு பிசினஸ் அப்படின்னு செய்யணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க. அது நஷ்டமோ லாபமோ நான் செஞ்சு பார்க்கணும் அப்படின்னு நிறைய மகர ராசி அன்பர்கள் ஆசைப்படுவாங்க. நிறைய ஜாதகம் பார்க்கறவங்களே எங்களுக்கு ஒரு பிசினஸ் செய்யணுங்க, நாங்க செய்யலாமா, அவங்க நல்ல வேலையிலே கூட இருப்பாங்க, செய்யலாமா, லாபமோ நஷ்டமோ பார்க்கலாம்னு நினைக்கிறீங்க, நீங்க என்ன சொல்றீங்க அப்படின்னு ஒப்பீனியன் நிறைய பேர் கேட்பாங்க மகரம். சரி, ஓகே. அதே மாதிரி பாருங்க, இவங்களுக்கு ஃபேவரபிளான கலர்ஸ் என்ன அப்படின்னா சனி அப்படின்றதுல அங்க பிளாக் ஃபேவரா இருக்கும்.
எல்லா டைப் ஆஃப் ப்ளூ, டார்க் ப்ளூ, லைட் ப்ளூ, ஸ்கை ப்ளூ, ஆல் டைப் ஆஃப் ப்ளூ வந்து பாத்தீங்கன்னா ஃபேவரபிளா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஒத்த வார்த்தையில மகரத்தை பத்தி சொல்லணும் அப்படின்னா என்ன சொல்லலாம் அப்படின்னா, பொதுவாவே மகரம் வந்து பாருங்க, ஒரு குடும்பத்துல இருக்காங்க அப்படின்னா அப்பா, அம்மா, அண்ணன், தம்பி, அக்கா, தங்கச்சி எல்லாருக்காகவும் உழைப்பாங்க, எல்லாருக்காகவும் பயங்கரமா உழைப்பாங்க. உழைச்சு ஆனா பெரும்பாலான மகரத்துக்கு கிடைக்கிறது என்ன அப்படின்னா, அவ்வளோ உழைச்சி அண்ணன், தம்பி, அக்கா, தங்கச்சி எல்லாரையும் கல்யாணம் பண்ணிட்டு இவங்க 40 வயசுல கல்யாணம் பண்ணியிருப்பாங்க. ஒய்ஃபோட ஃபேமிலியே வந்து பாத்தீங்கன்னா சரியா வாழ விட மாட்டாங்க. குழந்தைங்க அப்படின்னு ஒண்ணு பிறந்துருச்சு, ஒய்ஃபோட அப்படி மிஞ்சி நல்லபடியா வாழ்ந்துட்டு தனியா வந்துட்டாங்க, குழந்தைங்க பிறந்துருச்சுனாலும் அவங்களுக்கு முழுசும் வந்து எதிரியா மாறிடுவாங்க அவங்க குடும்பமே. காரணம் என்ன அப்படின்னா, இவங்களால நிறைய வந்து சந்தோஷத்தை அனுபவிச்சவங்க, இவங்களால நிறைய காசு பணத்தை அனுபவிச்சவங்க, இவங்க சம்பாரிச்சதெல்லாம் குடும்பத்துக்காகவே செலவு பண்ணியிருப்பாங்க. ஆனா இவங்களுக்கு திருப்பி அதாவது என்ன சொல்றது, பிரதிபலனா எதுவுமே கிடைக்கிறது இல்லை அப்படின்னு சொல்லலாம். ஒத்த வார்த்தையில சொல்லணும்னா மெழுகுவர்த்தி போல் வாழக்கூடியவர்கள் மகரம் அப்படின்னு சொல்லலாம். தான் வந்து எரிஞ்சி வெளிச்சத்தை சுத்தி இருக்கவங்களுக்கு கொடுக்கக்கூடியவங்க அப்படின்னு சொல்லலாம். மகரம் மகரமா பிறந்தாலும் நல்ல வாழ்க்கை அப்படின்றது இவங்க குடும்பத்து மேல ரொம்ப பாசமா இருப்பாங்க. ஃபர்ஸ்ட் ஃபேமிலி, அதுக்கப்புறம் வந்து பாருங்க கல்யாணம் பண்ணிக்கிட்ட பின்னாடி தன்னோட ஒய்ஃப், தன்னோட குழந்தைங்க, இப்படி. ஆனா பெரும்பாலும் வந்து பாத்தீங்கன்னா இவங்களுக்கு அந்த அஃபெக்ஷன் கிடைக்கிறது இல்ல. அப்படி அஃபெக்ஷன் கிடைக்கிறதுக்கு என்ன வழி? நிறைய வழி இருக்குங்க. சுய ஜாதகத்துல நம்ம வந்து பாருங்க இந்த தன குடும்ப வாக்குஸ்தானம் பார்க்கணும், அதே மாதிரி கலத்திர ஸ்தானம் பார்க்கணும், கம்பேட்டபிலிட்டி பார்த்துட்டு அதுல என்ன கிரகங்கள் இருக்காங்க அவங்கள பசிஃபை பண்றோம் அப்படின் போது சைக்கலாஜிக்கலியும் அவங்க பசிஃபை பண்ணலாம், மனோ தத்துவ ரீதியாவும் அவங்கள பசிஃபை பண்ணலாம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஸ்பிரிச்சுவலியும் ஆன்மீக ரீதியாவும் அவங்கள பசிஃபை பண்றோம் அப்படின்னும் போது சந்தோஷமான வாழ்க்கை அப்படின்றது மகரத்துக்கு சாத்தியமே. வாழ்த்துக்கள்.